ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்துவிட்டு இன்னைக்கு இந்த திருப்புகழ் ஸ்தலங்களில் மகாகாலநாதர், இந்த திருமாகாளம் அப்படிங்கிற ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினியில் என்ன ஒரு பெருமையோ அதே பெருமை இந்த மகாகாலநாதருக்கும் உண்டு. ஸ்தல வரலாறு என்னங்கிறத ராசி பலன் பார்த்துட்டு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் மிகவும் ஒரு சுமூகமான நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த அலைச்சல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் பகல் நேரத்தில் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாளில் பொருளாதார நிலைமை நல்லாவே இருக்கும். முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் பங்கு சந்தையில் தாராளமாக முதலீடு செய்யலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்றைய நாளில் நீங்கள் நகை வாங்குவது மற்றும் உங்களினுடைய முதலீடுகளையும் செய்யறதுக்கான ஒரு உகந்த நாளாக அமையும். இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று ஆண்டாளை தரிசனம் செய்வது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமையும். இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரும். பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களால் நன்மைகளும் மற்றும் சகோதர சகோதரிகளால் குடும்பத்தில் நல்ல ஒரு பலமும் பெருமையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை அருமையாகவே இருக்கும். இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமாக நாளாக இருக்கும். இன்று கூடாரவல்லி திருநாளான இன்றைய நாளில் ஆண்டாளை வணங்கி சன்னதிக்கு சென்று அர்ச்சனைகள் செய்ய ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் பய உணர்வு நீங்கிய ஒரு நாளாக அமையும். கடன் தொல்லைகள் இருந்த போதிலும் மனதில் பய உணர்வு நீங்கும். பல நாட்களாக பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த வியாபார விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களை தேடி வருவதற்கு வழிவகுக்கும். பல நாட்களாகவே மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமை மற்றும் அவர்களினுடைய உதவியும் இந்த நாளில் உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை நேரத்தில் கருடனை வணங்கி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்ய அஷ்டம சனிக்கான ஒரு பெரிய பரிகாரமாக அமைகிறது. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வியாபாரத்தில் சிறு தொய்வுகளை பகல் நேரத்தில் கொடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு சுப காரியத்தையும் கொடுப்பதற்கு இன்று வழிவகுக்கும். 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கடகராசி அன்பர்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இன்று வில்வத்தினால் அர்ச்சனை செய்து அபிஷேகங்களும் செய்யலாம். கூடாரவல்லியான இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்தாலும் மனதிற்கு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் சந்திரனும் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்திலும் இருப்பதனால் நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கூடாரவல்லியான இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இருப்பது குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இன்றைய நாளில் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய முயற்சியிலும் வெற்றி உண்டு. சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரையும் கருடரையும் வணங்கி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாளில் செலவுகள் அதிகமாக இருக்கும். உறவினர்களினுடைய வருகையும் மனதிற்கு திருப்தியை தரும்.
பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வியாபார முயற்சியில் வெற்றி உண்டு. கூட்டு தொழில் முயற்சியில் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் கணவன் மனைவி உறவில் சிறு குறைபாடுகள் வரலாம். இன்றைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கேதுவினுடைய சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் இன்றைய தினத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். காலை வேளையில் வியாபார ரீதியாக பண விவகாரங்களில் சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். உறவினர்களிடத்தில் வாங்கிய கடன் மற்றும் வெளியில் நண்பர்களிடத்தில் வாங்கிய கடனுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதமும் மற்றும் அவர்களினுடைய உறுதுணையுமோடு நிலைமையை சமாளிக்கக்கூடிய வழி பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய மன வேற்றுமை மாறி குடும்ப ஒற்றுமை சிறப்பாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நரசிம்மர் சன்னதிக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். பூடாரவல்லியாக இருப்பதனால் ஆண்டாளை வணங்கி மற்றும் ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனுக்கு பரிகாரமாகும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் சிறு மன குறைபாடுகளும் தூக்கமின்மையும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. சந்திரனினுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பது அலைச்சலை கொடுக்கும். பாக்யநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகளோ அல்லது முயற்சிகளோ இன்றைய நாளில் கைவிடலாம். ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தாலும் சற்று தாமதம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று பகல் நேரத்தில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். இன்றைய நாளுக்கான சில விஷயங்களை ஒத்தி போடலாம் அல்லது அடுத்த வாரத்திற்கு உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் நாகராஜனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மனக்குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன லாபத்தை அதிகரிக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் குடும்பத்தில் சில சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகுப்பார். இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்கள் முருக பெருமானை பிரார்த்தனை செய்யலாம். மேலும் கிருஷ்ணரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனையும் மற்றும் அன்னதானங்களும் மேற்கொண்டால் இந்த குழப்பங்களும் மற்றும் இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமத்திற்கும் நல்ல பரிகாரமாக அமையும். மகர ராசி அன்பர்கள் இன்று அலுவலகத்தில் புதிய முயற்சிகளோ அல்லது உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களையோ செய்யாமல் இருந்தால் இன்ற நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். மகர ராசி அன்பர்கள் இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். சூரியனும் புதனும் லாபத்தில் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து விஷயங்களில் நல்ல ஒரு தீர்ப்பை பெறலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். குழந்தைகளாலும் பெருமைகள் சேரும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. இன்று சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். பரிகாரமாக இன்றைய நாளில் கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். மேலும் ஆண்டாளுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. மீன ராசி நேயர்கள், இன்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்கலாம். நாள் முழுவதுமே இன்றைய நாளில் மீன ராசி அன்பர்களுக்கு
நல்ல ஒரு உற்சாகமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். வியாபாரம் சிறப்படையும். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் மனதிற்கு நிம்மதியாகவே இருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு செலவுகள் வருவதற்கும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்கள் இன்றைய நாளில் காலை நேரத்தில் விநாயகரையும் மற்றும் ஆண்டாளையும் தரிசனம் செய்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். என்ன நேயர்களே, 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம திருப்புகழ் ஸ்தலங்களில் திருமாகாளம் அப்படிங்கிற ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் மகா காளநாதர் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பார்க்கலாம். இந்த மகா காளநாதர் இவரினுடைய இந்த வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சுபதினத்தில் அம்பகரத்தூர் கோவில் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த அம்பகரத்தூர் காளி அம்பகரன் அப்படிங்கிற அந்த அசுரனை வதம் பண்ணா இல்லையா, அந்த வதம் பண்ணக்கு பிறகு அவளுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. இந்த பிரம்மகத்தி தோஷம் தனக்கு நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல அவள் சிவ பூஜை செய்தாள். அவள் காளி சிவ பூஜை செய்ததனால் இந்த இடத்திற்கு மகா காளநாதர் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு திருநாமம் வந்தது. அம்பிகையினுடைய பெயர் அச்சம் தவிர்த்த நாயகி அப்படின்னு சொல்லக்கூடியவள். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத மரம் மற்றும் கருங்காலி. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பெயரும் மா காள தீர்த்தம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆலயத்தில் ரொம்பவும் சிறப்பாக ஒரு விழா நடைபெறும். இந்த விழாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமயாக பெருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இந்த திருவிழா எந்த நாள் நடந்தது அப்படின்னா, சிவபெருமான் காலில் செருப்பு அணிந்து கொண்டு மத்தளம் வாசித்து கொண்டு பக்கத்தில் பார்வதி தேவி தலையில் மது குடத்தை ஏந்தக்கூடிய ஒரு திருவிழாவாம் இது. 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாறர் அப்படிங்கிறவர் இந்த ஆலயத்தில் அவருக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும். இந்த ஊரில் ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இந்த யாகம், அதாவது சோம யாக பெருவிழான் வந்ததை இவரின் பெயரை வைத்து தான். ஸோ இவருக்கு அந்த சோம யாகம் நடத்தணுன்றது ரொம்ப ஒரு ஆவல். இதுக்கு யார் வர வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டார்னா சிவபெருமானே நேரில் வேண்டும், அவர் அந்த ஆவிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சோமயாசியோடைய ஒரு ஆசை. இவர் யார்கிட்ட போய் சொல்கிறார்னா சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு நண்பராக இருந்த சுந்தரர்கிட்ட போய் சொல்கிறார். எனக்கு இது சுந்தரரை போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். அப்புறம்தான் இவருக்கு தகவல் வருது சுந்தரருக்கு ரொம்ப இருமல், அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சோமயாசி என்ன பண்ணுறார், தினமும் தூதுவளையை நன்றாக கஷாயம் செய்து அங்கே சுந்தரருக்கு அனுப்புகிறார். சுந்தரரினுடைய மனைவிக்கு தெரியும் இது சோமயாசி தான் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது சில நாட்கள் சென்று அவருக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் இது யார் தனக்கு கொடுத்து விட்டது இந்த மருந்து அப்படிங்கிறத கேட்கும் பொழுது சோமயாசி தான் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நேரில் வரார். அப்போ இவர் சொல்கிறார், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஞ்ஞாபனம், நீங்கள் அதை பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சுந்தரர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவபெருமானை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும், இந்த சோம யாகம் நான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும்னோடனே சரி அப்படிங்கிறார். அவர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்கும்பொழுது சிவபெருமான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஊரே ஒரே கோலாகலமாக இருக்குது, வேத விற்பனர்கள் எல்லாம் வராங்க. அப்படி ஒரு பெரிய யாகமாக இந்த சோம யாகம் நடக்குது. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது, தான் சிவனாக வரக்கூடாது அப்படிங்கிறதுனால காலில் செருப்பணிந்து கொண்டு ஒரு மேளம் வாசிப்பது போல பக்கத்தில் அருகாமையில் பார்வதி தேவி தலையில் மதுக்குடத்தை ஏந்தி கொண்டு வருகிறார். கூடவே விநாயகரும் சுப்பிரமணியரும் வராங்க. இந்த இடத்திற்கு வரும் பொழுது அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, என்ன இன்னும் சிவபெருமான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறார் சோமயாசி. அதற்கு பிறகு விநாயகர் தான் அவருக்கு காட்சி கொடுத்து தான் கூட வந்திருப்பது தன் தந்தை அப்படிங்கிறத விநாயக பெருமான் தான் சொல்லுகிறார். அதனால் இங்கே ஆதி விநாயகராக
அவங்க மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்களாம், நீங்கள் இப்படியே இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும்னு. அதனால் இங்கே விநாயக பெருமான் ஆதி விநாயகராக மனித உருவத்திலேயே இங்கே வந்து அவர் இருக்கிறார். சிவபெருமானும் அதற்கு பிறகு இந்த யாகத்தினுடைய ஆவிர்வாகத்தை வாங்கி வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து இந்த இடத்தில் அவர்களுக்கு மகா காலநாதராக காட்சி கொடுக்கிறார். மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டு சுவாமியினுடைய தரிசனமான பிறகு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, 63 நாயன்மார்களில் அப்போ தான் சோமயாசிக்கு அந்த நாயன்மார்களில் ஒரு பீடத்தை வந்து சோமயாசிக்கு கொடுத்ததும் இத்தலத்தில் தான். இப்படியாக இந்த இடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி சிவபெருமான் வந்து இன்னைக்கும் வைகாசி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த சோமயாக பெருவிழா என்றும் ஒரு விமர்சையாக நடக்கிறது தான். இங்கே வந்து இந்த அம்பாளினுடைய பெயர் வந்து அச்சம் தவிர்த்த நாயகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வை இந்த அம்பாள் வந்து போக்குகிறாள். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, இந்த மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த இடத்தில் வந்து அந்த மோக்ஷலிங்கம் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு நற்கதி அடையும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பும் கூட. மற்றும் என்ன மாதிரியான ஒரு வியாதி இருந்தாலும் இந்த இறைவனிடத்தில் சென்று நாம் வணங்கி, இவருக்கு வந்து அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களுடைய பிரார்த்தனை, அவருக்கு எத்தனை விதமான அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ இந்த அபிஷேகங்களை செய்து நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.